ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் ஃபேமஸான ஒரு காஷ்மீரி ட்ரிங்க். இது வந்து நல்லா ரிச்சான ஒரு டெசர்ட். அதே மாதிரி நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் சப்ஜா சீட்ஸ் 3 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா ஊறிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 400 ml அளவு பால், காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்து இது நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் யூஸ் பண்ணுறதால நான் டைரெக்டாக அப்படியே சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்த ஒரு பவுலில் 10 நம்பர் போல் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். இப்போ சூடான பாலை இதில் ஊற்றிட்டு குங்குமப்பூவை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பால் 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொப்பரை தேங்காய், பொடியாக கட் பண்ணி வச்ச பாதாம், 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூளையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ்லாம் சேர்த்த பிறகு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ முன்னாடியே ஊற வச்ச சப்ஜா சீட்ஸும் நல்லா ஊறிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த பாலும் வந்து நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸில் இந்த பாலையும் சேர்த்து அதுக்கு மேலே குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ், கொப்பரை, தேங்காய் அதெல்லாம் சேர்த்ததால நல்லா ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி கடைசியில் குங்குமப்பூ சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.